செவன்த் சம்மா 3 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ப்ளஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 மைனஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 மைனஸ் 2. ஐயா என்ன மகா இத்தனை இருக்குது அப்படின்னு சொன்னால் பகுதியை விகிதப்படுத்தணும் சாமி. பகுதியில் எல்லாம் ஃபுல்லாக என்ன வரணும், ஒரே ஒரு முழு எண்ணாக வரணும். முழு எண்ணானது 7 எண்களாக வரணும். முழு எண்ணானது 0 தாண்டி இருக்கக்கூடிய 7 எண்களாக வரணும். ஓகே சாமி, இதை சுருக்க சொல்லிட்டாங்க. நம்ம என்ன பண்ணணும், இந்த பையன் போட்டாவே இந்த இடத்துல எனக்கு ஒரு விகிதமுறா எண் இருக்குது. இது விகிதமுறா எண், இது முழு எண். முழு எண் இல்லைனா விகிதமுறு எண் தான். விகிதமுறு எண்ணா விகிதம்னாது பை 3 எப்படி பின்ன வடிவில் எழுதலாம், 3/1ன்னு எழுதலாம். ஸோ இந்த 2 எண்களுடைய கூட்டாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு 1/3 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 நடுவில் என்ன பண்ணேன், பெருக்கல். முதல் நம்பர் ரெண்டாவது நம்பர் அப்படியே எழுதணும், குறியை மாற்றணும். தொகுதி எதால் பெருக்கிறனோ பகுதியும் அதால் பெருக்கணும். அப்போ தான் என்ன பண்ணாது, மதிப்பு மாறாது. இங்கே மைனஸ் 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7. அடுத்து மூணாவது நம்பர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 இன்ட்டு போட்டுக்கணும் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6. ஓகே, அடுத்து மைனஸ் 1 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 இன்ட்டு அப்படி மாற்றுங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 இதனுடைய ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. மேலே என்ன போகிறோமோ அதான் கீழே ப்ளஸ் 1 அந்த நம்பர் எழுதிக்கிறோம் இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் 2 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் 2. ஓகே, இப்போ நேராக பெருக்கணும் சாமி. இதை நேராக பெருக்கணும். முதல் நம்பர் ரெண்டாவது நம்பர் அவ்வளோதான். 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 பை 1 கூட பெருக்கணும், அது தானே கிடைக்கும். a மைனஸ் பி இன்ட்டு a ப்ளஸ் பி. 3 பெருக்குனா 9, 3 9. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 த ஹோல் ஸ்கொயர், ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 பெருக்குனா வெறும் 8 மைனஸ் 8 a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஓகே, மைனஸ் இங்கே பாருங்கள், இதை அப்படியே போட்டால் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 பை இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 பெருக்கணும், இதையும் பெருக்கணும். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 பெருக்குனா வெறும் 8, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 பெருக்குனா வெறும் 7, நடுவில் மைனஸ். ஓகே, அடுத்தது ப்ளஸ் இந்த இதுக்கு 1 கூட பெருக்கணும், அதே தான் கிடைக்கும் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 பெருக்கணும், இதையும் பெருக்கணும், நடுவில் மைனஸ் போட்டுக்கணும். 7 மைனஸ் 6 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7 பெருக்குனா வெறும் 7, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பெருக்குனா வெறும் 6. ஏன் ஸ்கொயர் ரூட்டும் என்ன பண்ணிடும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 2 முறை வந்திருக்கு, ஸ்கொயர் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அடுத்தது இதுக்கு போகலாம், மைனஸ் 1ன்றதுனால அதே தான் வரப்போகுது. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 பை வெறும் 6 வெறும் 5, நடுவில் மைனஸ் ப்ளஸ் 1 கூட பெருனால அது தான் வரும் பை வெறும் 5 2 2 4 மைனஸ் 4. ஓகே, இப்போ பார்க்கலாம். பகுதியில் எல்லாம் பாரு சாமி, 9 8 கழிச்சா 1 1 1 1 1, எந்த ஒரு எண்ணெய் 1ஆல் வகுத்தோ அதே எண் தான் கிடைக்கும். தட் இஸ் ஈக்குவல் டு 3 ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8. மைனஸ் தான் என்னன்னு தெரியல உங்களுக்கு, குறிய அப்போது இங்கே ப்ளஸ் 8 இருந்துச்சுன்னா மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8, ப்ளஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 7. ப்ளஸ்னால் குறியை மாற்றக்கூடாது, அப்படியே போடுங்க. மைனஸ்னால் குறியை மாற்றணும், முன்னாடி என்ன அர்த்தம் ப்ளஸ். இப்போ மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 6 குறியை மாற்றினா மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5. இங்கே குறியை மாற்றக்கூடாது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ப்ளஸ் 2. ஓகே, இப்போது ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 8 கேன்சல். இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல், இதுவும் கேன்சல். மீதி முழு எண் 3 கூட 2 சேர்த்தா எவ்வளோ செல்லம் இருக்குது, 5. ஆன்சர் என்ன சாமி, 5.